உடல் எடை குறைக்கணும். ஏங்க எனக்கு பார்க்கறதுக்கு நான் நார்மலா தான் இருக்கேன். ஆனா, உடல்ல சில இடங்கள்ல மட்டும் எனக்கு தசைகள் ரொம்ப ஓவர் வெயிட் இருந்தா, பெண்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷனோ, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ முக்கியமா மெனோபாஸ் டைம்ல சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது, உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் மூலிகைகள் சேர்த்து அந்த தைலத்தை ரெடி பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறைக்கணும். ஏங்க எனக்கு பார்க்கறதுக்கு நான் நார்மலாக தான் இருக்கேன். ஆனால் உடலில் சில இடங்கள்ல மட்டும் எனக்கு தசைகள் ரொம்ப தளர்வாக இருக்குது, லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பெண்கள் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்களுக்கும் ஒரு சிலருக்கு இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸில். ஸோ கைகளை வந்து 2 பக்கமும் நீங்கள் நீட்டிட்டு நில்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா, கைகளில் ஆர்ம்ஸில் நமக்கு ரொம்ப லூஸாக அந்த தசைகள் வந்து தொங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொடை பகுதியில் மேக்சிமம் பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய லூஸாக இருக்கக்கூடிய தொங்கும் தசைகள். ஸோ இந்த தசைகளை எப்படிங்க நம்ம டைட் பண்ணுறது? ஒருவேளை நான் எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்ஸ், ஜிம்முக்கெலாம் போய் பண்ணுறேங்க, அப்போ குறையாதா? குறைஞ்சாலும் இது வந்து லூஸாக இருக்கக்கூடிய அந்த மேல் தோல் வந்து அப்படியே தான் இருக்குமா? எனக்கு வந்து எப்படி இது வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியலன்னு சொல்வீங்க. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு ஒரு சிலருக்கு உடல் பருமன் அப்படின்றது ஏற்படுதுங்க. அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ஃபஸ்ட்டு வெயிட் போடுதுன்னா வெயிஸ்ட், அந்த இடுப்பை சுற்றி தான் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு ஃபஸ்ட்டு இடுப்பை சுற்றி, அதுவும் அடி வயிற்று பகுதியில், தொடையோட மேல் பகுதி, தென் பேக்கில் இடுப்பில். ஸோ இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக ஃபேட் ஃபஸ்ட்டு சேர ஆரம்பிக்கும். ஸோ இப்போவே பெண்கள் என்ன பண்ணணும், அந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நார்மலாக உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஹைட்டாகவே இருக்கீங்க, ஆனால் எனக்கு 50 கேஜி தாங்க இருக்கணும், 45 கேஜி தாங்க இருக்கணும்னு நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு அந்த வெயிட்டில் தான் நம்ம இருக்கணும்ன்ட்டு டயட் ஃபாலோ பண்ணுறது. அதாவது உணவே எடுக்கிறது கிடையாது. ஸோ சத்தான உணவுகள் எடுக்கிறது கிடையாது. வேறு ஏதாவது உணவு கொடுத்தா கூட, ஐயோ இது சாப்பிட்டா எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுடைய ஹைட்டுக்கு பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டுக்கு ஏற்ற உடல் எடை கண்டிப்பாக இருக்கணும். அந்த உடல் எடை +or- 2 or 3 கேஜிஸ் இருக்கலாம். அதை தாண்டி ரொம்ப ஓவர் வெயிட் இருந்தால் பெண்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷனோ, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ முக்கியமாக மெனோபாஸ் டைமில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணுங்க. சரி, இப்போது இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடிய தசைகள் நல்லா வந்து இறுக்கமாவதற்கு என்னென்ன செய்யலாம்? ஸோ நிறைய பேர் இதுக்காக டைட்டாக வந்து ட்ரெஸ் நான் வியர் பண்ணிக்கிறேன், ஸ்லிம்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ பெல்ட் மாதிரி போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து மேலே ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பாடி பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் டைட் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணும்போது நம்ம உடலில் பெண்களுக்கு முக்கியமாக உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் உஷ்ணம் அதிகரிக்க இதில் ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போது ஸ்வெட், அதிகமான வியர்வை வெளியேறாது. ஸோ உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறது, வியர்வை வெளியேறாமல் இருக்கிறது. இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படுறது, ஸ்கின் ரேஷஸ், இச்சிங் வர்றதும் இருக்குது. அதனால டைட்டாக நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறது இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது இல்லை. ஸோ வேறு என்னங்க பண்ணலாம்? நம்ம உணவு முறையில் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவு. ஸோ நிறைய பேர் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கான எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வாக் பண்ணுறதோ, வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் கூட நீங்கள் செய்யாமல் தானே இருக்கீங்க நிறைய பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட், ஸோ ஃபுட் கிரேவிங்ஸ் எனக்கு நிறைய இருக்குங்க. டெய்லி ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் நான் சாப்பிட்றேன், வீட்டில் இருந்தாலுமே ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பசியும் எனக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டா திரும்ப 2 ஹவர்ஸ்லேயே பசிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுவுமே ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கலாம். இல்லை ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலோ, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலோ, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கான்றதும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எந்த மாதிரியான உணவுகள் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அப்போது உணவு முறையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகமான இனிப்போ, மைதா சார்ந்த உணவுகளோ, ஜங்க் ஃபுட்ஸோ, இல்லை நேரம் கடந்து நம்ம சாப்பிட்றதையும் தவிர்த்துட்டு, இந்த வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமாக ஒரு ஆயில் மசாஜ் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து ஆயில் மசாஜ் நம்ம எடுக்கும்பொழுது, ஸோ ஆயில் மசாஜ் அப்படின்னு பார்த்தோம்னா
உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அது வந்து வெளியேற்றும். அதாவது இந்த தொங்கக்கூடிய தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் டோன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்த்து அந்த தைலத்தை ரெடி பண்ணலான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டிலேயே இதை நம்ம செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் சேரக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கற்றாழை நமக்கு தேவைப்படுது. ஸோ வீட்லேயே உங்களுக்கு நிறைய பேர் வீடுகளில் கற்றாழை இருக்கும். ஸோ கற்றாழை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட உளுந்து, ஸோ கருப்பு உளுந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். ஸோ கற்றாழை எந்த அளவுக்கு எடுக்க போகிறோன்னா ஒரு 100 கிராம். அதே மாதிரி தான் 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வைத்து இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் அளவுக்கு உளுந்து. இதனோட சில மூலிகை பொடிகள் வந்து நம்ம சேர்க்கணும். என்னென்ன பொடிகள்னால் திப்பிலிங்க. இப்போ திப்பிலி வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகுமா? கண்டிப்பாக. அதுவும் திப்பிலியை வந்து தைலமாக நீங்கள் எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, 100 கிராம் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கிறோம். அதே அளவுக்கு நம்ம கற்றாழையும் எடுத்து வச்சுருக்கிறோம். அடுத்ததாக இந்த திப்பிலி எவ்வளோ தேவைப்படுதுன்னா 50 கிராம் அளவுக்கு எடுக்கணும். அடுத்த மூலிகை கருஞ்சீரகம் 50 கிராம் அளவுக்கு எடுக்கணும். வெந்தயம் 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து கற்றாழையோட இந்த மூலிகை 50 கிராம் சேர்த்து நல்லெண்ணெயில் காய்ச்சணும். 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். அதில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நல்லா தைலமாக காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து அடிவயிற்று பகுதியில், தொடையில், கைகளில் எங்கெல்லாம் தசைகள் தொங்குற மாதிரி இருக்கோ டெய்லி மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடங்கள் கழித்து மைல்டாக நம்ம ஹாட் வாட்டர் ஒத்தரம் கொடுக்கலாம். இது டெய்லி பண்ணலாமா? நிச்சயமாக டெய்லி பண்ணலாம். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 3 டேஸ் பண்ணிவிட்டு எனக்கு பாடி ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை இதை பயன்படுத்தலாம். இதை தாண்டி எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. டயட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத உணவுகள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சரியான நேரத்திற்கு போதுமான அளவு உணவு எடுத்தால் போதும். ஸோ நல்ல ரெஸ்ட் இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் உஷ்ணம் குறைந்து இந்த தசைகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வெயிட் லாஸ்க்குமே நிறைய ஹெல்த் மிக்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிட்டேன். மேலும் இது தொடர்பான உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.